அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிழங்கு வகை தான் பார்க்க போகிறோம். இது மலைப்பகுதியிலும் காடு பகுதிகளிலும் அதிகமாக வளரக்கூடியது, விளையக்கூடியது. இது சமதர நிலப்பு பகுதியில் கிடைக்காது. ஆனால் இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது ஒரு பணப்பயிராக வளர்த்துறதுக்கு நிறைய பேர் விவசாயிகள் இப்போ பயிர் பண்ணி மதிப்பு கூட்டல் பொருள் செஞ்சு விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா பொருட்களையுமே மதிப்பு கூட்டியும் நம்ம வியாபாரத்துக்கு கொண்டு வரலாம். ஸோ அதே போல் இந்த மாதிரி நிறையா வியாபாரிகள் விவசாயிகள் மதிப்பு கூட்டல் பண்ணுறதுக்காக இந்த கிழங்கை விவசாயம் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா மலைப்பகுதி காடு பகுதியில் விளையக்கூடியது. இந்த கிழங்குக்கு பேர் பார்த்திங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு. தண்ணீர் விட்டான் கிழங்கு எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அதிக உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக நம்ம அதை பயன்படுத்துகிறோம் சித்த மருத்துவத்தில். அது இல்லாமல் உடல் பலத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். பொதுவாக இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். பெண்களுக்கான வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும், உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த வெள்ளைப்படுதலை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு நம்ம பயன்படுத்தலாம். ஆண்களுக்கு அவங்களுக்கும் உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்துறதுக்கு, ஸோ விந்து நீர்த்து போகுதல் அவங்களுக்கு அதீத உடல் பலமாக இருக்குது, அந்த உடல் உஷ்ணத்தினால உடல் பலவீனமாகுது அப்படின்னா, அந்த பலவீனத்தை சரி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்த கிழங்கு எடுத்து கழுவிக்கிட்டு நடுப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு நரம்பு பகுதி போல் இருக்கும். அந்த பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பொடி பொடியாக நறுக்கி காய வச்சு வஸ்திரகாயம் பண்ணி வச்சுக்கணும். காய வைக்கும்பொழுது என்ன பண்ணால், காய வச்சுட்டு மறுபடியும் பிட்டவியல் பண்ணணும். பசும்பாலில் பிட்டவியல் பண்ணி மறுபடியும் காய வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம காலை மாலை இல்லாட்டி மாலை ஒரு வேளை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை பயன்படுத்தும் பொழுது எவ்வளோ உடல் உஷ்ணமாக இருந்தாலும் நமக்கு மிக சரியான முறையில், எளிமையான முறையில் நம்ம உடலில் பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னு நான் சொல்லுவேன். தண்ணீர் விட்டான் கிழங்கு பேர்லேயே இருக்குது, தண்ணீர் விட்டான் கிழங்கு. நம்மளுக்கு நீர்ச்சத்து அதிகமாக தேவைப்படும் பொழுது இந்த கிழங்கை பயன்படுத்திக்கலாம். தண்ணீர் விட்டான் கிழங்கு நம்ம உடலில் நீர்ச்சத்து குறைபாடு இருக்கும் பொழுது இந்த இதை உடல், ஏன்னா நீர்ச்சத்து குறைஞ்சதுனாவே ஆட்டோமேட்டிக்காக உடலில் சூடு அதிகமாகிடும். அப்போ இந்த சூட்டை தணித்து உடலை குளுமைப்படுத்துறதுக்காக தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியை ஒரு ஸ்பூன் பசும்பாலில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா, எவ்வளோ பெரிய உடல் உஷ்ணமாக இருந்தாலும் நம்ம சரிப்படுத்தி உடல் நார்மல் நிலைமைக்கு கொண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நடுப்புற பகுதியில் இருக்கிற நரம்புகள்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம எடுத்து காய வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்துறதுக்காக எடுத்து ஒரு சின்ன வீடியோ பதிவாக செய்யலாம் அப்படின்றதுக்காக நான் இதை பதிவு செய்கிறேன். ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோ பதிவுகளை நான் பதிவு செய்கிறேன். ஸோ நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். ஸோ இன்னும் ஒரு சில நாட்கள், ஒரு சில வாரங்கள் கழித்து உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ பகுதியில் வரும். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.